ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் கூட பிச்சை எடுத்தாலும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகை சோனா. இன்னொன்னும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார பத்தி வேற யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்க, கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சோனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலசேன் படத்துக்கு அப்புறம் வடிவேல் சார் கூட நடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 16 படங்கள் வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் ஒரே முடிவா இருந்துட்டேன். வடிவேல் சார் கூட இனிமேல் நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சோனாவுக்கும் வடிவேல் சாருக்கும் என்னதான் பிரச்சனை? கடைசியா சோனா வடிவேல் சார பத்தி பேட்டியில என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல வடிவேல் சார பத்தி சோனா பேசியிருக்காங்க. என்னதான் பேசுனாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனா அவங்க ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சரியா? ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்க்காக ப்ரமோஷனுக்கு பேட்டி குடுத்துருக்காங்க. அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, சோனா கிட்ட சில கேள்விகள், நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதாவது ஒரு சில கேள்விகள் படத்த பத்தியும், ஒரு சில கேள்விகள் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பத்தியும் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது தான் வடிவேல் சார பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, "உங்களுடைய லைஃப்ல வடிவேல் சார் கூட நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இவங்க சொல்லியிருக்காங்க, "வடிவேல் சார் கூட நான் பிச்சை எடுத்தாலும் தவிர, நான் உங்க கூட நடிக்கவே மாட்டேன். என்னால முடியாட்டாலும் பிச்சை எடுத்து திம்பேனா பட்சத்துல இருப்பேன் தவிர, ஆனா அவரு கூட நடிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது." அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார பத்தி நான் சொல்றது அவசியம் கிடையாது. நீங்க வேற யாருகிட்டயாவது வடிவேல் சார் கேரக்டர் எப்படி அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கழுவி கழுவி ஊத்துவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி நான் வடிவேல் சார கழுவி கழுவி ஊத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. மத்தவங்கள மாரி நான் கிடையாது. ஆனா, அவரு கூட நடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குசேலன் படத்துக்கு அப்புறம் வடிவேல் சார் கூட மட்டுமே நடிக்கிறதுக்கு 16 படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து வடிவேல் சார் கூட நடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் நான் 16 படத்தையும் நடிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம நடிகை சோனா சொல்லியிருக்கிறாங்க. சரி, வடிவேல் சாருக்கும் சோனாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அத பத்தி சோனா அவங்க தெளிவா சொல்லல. இருந்தாலும் ஓரளவுக்கு தொழில் ரீதியா பிரச்சனை இருக்கலாம். இல்லன்னா கடைசி அந்த படம் நடிச்சிருந்தாங்கல்ல, அதுல கூட ஓரளவுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் கூட யாருமே ஒத்து போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வடிவேல் சார பத்தி ஒருத்தங்க சர்ச்சை கிளப்பியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிங்கமுத்து. சரியா? அவங்க வடிவேல் சார பத்தி ஒரு சில விஷயங்கள் குறை சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் வடிவேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸ் குடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்து, அது கூட அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டது. எனக்கு கேட்க வடிவேல் சார் மேல அதிகமா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இதனால இவங்க வெளிப்படையா சொல்ல மாட்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சோனா கிட்ட தான் கேட்கணும். சரி, முதல்ல நடிகை சோனா எப்படி தமிழ் சினிமால நடிக்க வந்தாங்க? அவங்கள பத்தி ஒரு சில கதைகள பார்க்கலாம். முதல்ல நடிகை சோனா தமிழ்ல நடிகையாட்டு எந்த படத்துல அறிமுகமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் உன் வாசம் அந்த திரைப்படத்தின் மூலமா தான் முதல்ல அறிமுகமானாங்க. அதுலருந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பட வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சது. அப்புறம் குசேலன் படத்தின் மூலமா அவங்க அந்த அளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இத வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி நெறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு நடிகையா இருந்தாலும், அதாவது கவர்ச்சி நடிகையா தான் நடிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நடிச்சிருந்தாலும், அவங்களுக்கு புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்த எடுக்கிறது. சரியா? அவங்களே அமௌண்ட் போட்டு படம் எடுக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்குமாம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, படங்கள் ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருந்தாங்களாம்.
அந்த படங்கள் வந்து அவங்க நெனச்ச அளவுக்கு வந்து ஓ ஓடல. ஃப்ளாப் ஆயிருக்குது. அதனால இவங்களுக்கு நெறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. இப்படியே தான் இவங்களுடைய லைஃப் போயிருக்குது. அதனால மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நடிக்க வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து அதிகமா பட வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா, வடிவேல் சார் கூட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமஸ் அப்படியே போயிடுச்சு. அடுத்ததாட்டு நடிகை சோனா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிட்டாங்க. சீரியல்ல வர ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஜீ தமிழ் சீரியல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி டெய்லர் சீரியல்ல வந்து வில்லியாக நடிச்சிருந்தாங்க. இப்படி அவங்களுடைய லைஃப வந்து தொடங்கிட்டே இருந்தாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரியஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. வெப் சீரியஸ பொறுத்தவரைக்கும் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து எப்படி இருக்கும் வெப் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அந்த கதைய தான் இந்த வெப் சீரியஸ்ல வந்து எடுக்குறாங்க. சரியா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வாராங்கன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாரி கிளாமர் நடிகையாட்டு நான் வந்து வந்துட்டேன். சினிமா ஃபீல்டுல. எனக்கு இந்த மாதிரி எனக்கு அந்த கிளாமர் ஒண்ணும் தேவை கிடையாது. நான் வந்து ஒரு எப்படி இருந்தேன், சாதாரண ஒரு மனுஷி, ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வாங்கணும். அதற்காக தான் இந்த ஒரு வெப் சீரியஸ எடுக்கேன். அதுவும் என்னுடைய சொந்த கதை. நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எல்லாமே இந்த கதையில வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து இந்த கதையில முக்கியமா நான் தான் நடிச்சிருப்பேன். என்னுடைய கதைய எடுத்து நான் ரோல்ல குடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்காக பல பிரச்சனைகளும் வந்திருக்கு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நான் 14 நாட்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வெப் சீரிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அதையும் மீறி இத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஆளா நின்னு எல்லாமே சாதிச்சேன் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட ப்ரமோஷனுக்காக தான் நான் வந்து அவங்க எல்லார்ட்டயும் பேட்டி குடுக்குறாங்க. இந்த பேட்டியில தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கதை அதாவது இந்த வெப் சீரிஸ் எத பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் கேட்டுருக்காங்க. வடிவேல் கூட தானே ஃபேமஸ் ஆனாங்க. அதனால வடிவேல் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களும் வடிவேல் பத்தி கேட்டுருக்காங்க. கேட்கும்போது தான் இந்த மாதிரி சர்ச்சைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இத கேட்கும்போது அவங்க வந்து மனசுக்குள்ளயே வச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம்னு வந்து இன்னும் வெளிப்படையா அவங்களால சொல்ல முடியல. சரி, இப்போ நடிகை சோனா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஓன் கருத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சோனா நான் பிச்சை எடுத்தாலும் வடிவேல் சார் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்கக்குள்ள என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நடந்திருக்கலாம். ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது பிசினஸ் மூலமா இந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லன்னா அது கடைசி படத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருப்பாரு. இல்லன்னா சோனாவ பத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்க. இப்படி நெறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயம்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியதா, என்ன விஷயம்னு வந்து தெரியல. ஆனா அவங்களே வெளிப்படையா சொல்லல. ஒரு நடிகையா இருந்து அவங்க ஓப்பனா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னா, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனாலும் இன்னொரு பாயிண்ட் வச்சிருந்தாங்கல்ல. நம்ம நடிகர் வடிவேலு சார் பத்தி வெளிய கேட்டு பாருங்க. கழுவி கழுவி ஊத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருந்திருக்கலாம். உண்மையும் கூட தான். நடிகர் வடிவேல் சார வந்து ஒரு சில பிரபலமான ஆக்டர் கிட்டலாம் கேட்கும்போது, வேற மாதிரி தான் சொல்றாங்க. நெறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படிதான் யார் வச்சாங்க? நடிகர் சிங்கமுத்து அவங்க வச்சிருந்தாங்க. கடைசியா அவங்க மேலயே கம்ப்ளைண்ட் திருப்பி விட்டாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் வந்துறக்கூடாதுங்காகவே நம்ம நடிகை சோனா வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லாம இருந்தாங்களா? இல்லன்னா அவங்க 2த்துக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு வந்து இன்னும் அவங்க தெளிவா தெரியல. நமக்கும் தெரியல. இப்போ நடிகர் வடிவேல் சாருக்கும், நடிகை சோனாவுக்கும் இடையான என்னதான் பிரச்சனைன்னு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.